வயதாகிவிட்டார் ஆபிரகாம். தன் வாழ்நாளில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத் தொடங்கியிருந்தது. அவரின் மகன் ஈசாக்கு இப்போது திருமண வயதில் இருந்தான். ஆனால் ஆபிரகாம் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுத்தார். என் மகன் இந்த நாட்டின் பெண்களிலிருந்து மணமுடிக்கக்கூடாது. என் உறவினரிடமிருந்து தேவனை அறிந்த குடும்பத்தில் பெண் வரவேண்டும். அவர் தன் விசுவாசமான ஊழியக்காரனை அழைத்தார். அவரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். என் சொந்த ஊருக்குப் போ. என் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்த்து கொண்டு வா. அந்த ஊழியக்காரன் வெறும் கையோடு செல்லவில்லை. 10 ஒட்டகங்கள், அழகான நகைகள், பரிசுகள். அவன் உள்ளத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தான். கர்த்தாவே, சரியான பெண்ணை நீயே காட்ட வேண்டும். அவன் மெசபொட்டாமியா பகுதியிலுள்ள கிணற்றருகே நின்றான். அந்த காலத்தில் பெண்கள் தண்ணீர் எடுக்க கிணற்றிற்கு வருவார்கள். ஒரு விசேஷமான ஜெபம். அவன் ஒரு அடையாளம் கேட்டான். ஒரு பெண் வந்து, நீங்களும் குடியுங்கள், உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றுகிறேன் என்று சொன்னால், அவளே ஈசாக்குக்கான பெண் என்று நான் அறிந்து கொள்வேன். இது சாதாரண கோரிக்கை அல்ல. ஒரு ஒட்டகம் குடிக்க பல லிட்டர் தண்ணீர் தேவை. 10 ஒட்டகங்கள் என்றால் மிகுந்த உழைப்பு. அந்த நேரத்தில் வந்தாள் ஒரு இளம்பெண், ரெபெக்கா. அவள் அழகானவள். ஆனால் அதைவிட முக்கியம், அவள் நல்ல மனம் கொண்டவள். அவன் தண்ணீர் கேட்டான். அவள் உடனே கொடுத்தாள். பின்னர் அவள் சொன்னாள், உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் ஊற்றுகிறேன். அந்த தருணத்தில் ஊழியக்காரன் உள்ளத்தில் அதிர்ச்சி. தேவன் ஜெபத்திற்கு பதிலளித்திருந்தார். அவன் ரெபெக்காவிடம் கேட்டான், நீங்கள் யார்? அவள் நாகோர் குடும்பத்தை சேர்ந்தவள். அது ஆபிரகாமின் உறவினர். அவன் நன்று ஜெபம் செய்தான். பின்னர் அவள் வீட்டிற்கு சென்று அனைத்தையும் விளக்கினான். ரெபேக்காவின் குடும்பம் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். இது தேவனுடைய காரியம் என்று உணர்ந்தார்கள். பின்னர் ரெபேக்காவிடம் கேட்டார்கள், நீ இந்த மனிதருடன் போக விரும்புகிறாயா? நான் போகிறேன் என்று ஒரு விசுவாச முடிவை எடுத்தாள். பல நாட்கள் பயணம். இறுதியாக ஈசாக்கு இருந்த இடத்திற்கு வந்தார்கள். ஈசாக்கு மாலை நேரத்தில் வயலில் ஜெபித்துக் கொண்டிருந்தான். தொலைவில் ஒட்டகங்கள் வருவதை பார்த்தான். ரெபேக்கா அவனை பார்த்தவுடன் ஒட்டகத்திலிருந்து இறங்கினாள். ஊழியக்காரன் நடந்த அனைத்தையும் ஈசாக்கிடம் கூறினான். பின்னர் ஈசாக்கு ரெபேக்காவை தன் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் அழைத்துச் சென்றான். அவளை மணந்தான். அவளை நேசித்தான். அவன் தாயின் மரணத்திற்குப் பிறகு ஆறுதல் பெற்றான். கதை முடிவின் முக்கிய பாடங்கள். தேவனை நம்பி எடுத்த முடிவு வீணாகாது. ஜெபம் தெளிவான வழிகாட்டுதலை தரும். நல்ல மனசு வெளிப்புற அழகை விட உயர்ந்தது. திருமணம் தேவனுடைய திட்டத்தில் ஒரு பாக்கியம்.